அம்மாவும் அக்காவும் ஊறுகாய் பாக்கெட் போட்டு பிசினஸ் பண்றாங்களா, அதான் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க. ஓ, அப்போ அம்மாவும் குந்தவையும் கூடிய சீக்கிரம் வியாபார காந்தம் ஆக போறாங்கன்னு சொல்லுங்க. ம், துர்கா, ஆ, இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. ஆ, அது போலீஸ் இன்ஸ்பெக்டரே இப்படி திருட்டுத்தனம் பண்ணலாமா? என்ன சொல்ற ஹாசினி? துர்கா ஊறுகாய் கொடுத்துட்டு போக வரல. அப்புறம் இல்ல ஹாசினி, நான் ஊறுகாய் கொடுத்துட்டு போக தான் வந்தேன். ஆ, இல்லவே இல்ல. நான் சொல்லட்டுமா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு? தேவிய பார்க்கதான் வந்தீங்க. ஆ, ஆமா, கரெக்டா சொன்னேன். அவ்வளவுதானம்மா. ஆ, அந்த ஊறுகாயை கொடு. இந்தாங்க. தேவி மேலதான் இருக்கா, நீ போய் பாத்துட்டு வா. அதுக்குள்ள இந்த ஊறுகாய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றோம். ஆ, சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லதா இருக்கா? போ 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 போ. நான் தான் உன்னை வீட்டுல வரான்னு சொல்லிருக்கேன்ல, இப்பதுக்காக ரூம் வரைக்கும் வந்த? நான் வந்து ஹாசினி ஊறுகாய் கேட்டாங்க, அதான் நான் கொண்டு வந்தேன். ஏய், அத விடுங்க. இப்போ நீங்க என் தலையில முட்டிட்டீங்கல்ல, ஒரு வாட்டி முட்டி அப்படியே விட்டுட்டா நம்ம 2 பேர் தலை மேலயும் கொம்பு முளைக்கும். ஏய், என்னடி? இது தலையில கும்ப முளைக்குமா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? எல்லாம் யார் சொன்னது? ஹாசினி தான் சொன்னா. ஆசினியா? ஐயோ, அது நம்ம ஹாசினி இல்ல, சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல வர ஹாசினி. ஏய் பாரு. என்ன, அந்த படம் பார்த்ததே இல்லையா? ஏய் என்ன? உன்னெல்லாம் யாரு போலீஸ் வேலை செலக்ட் பண்ணது? அது எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட வேலையே எனக்கு தந்துட்டாங்க. இப்ப அதுவா முக்கியம்? வாங்க வாங்க முட்டிக்கலாம், இல்லனா கொம்பு முளைக்கும். வாங்க. ஏய் வெளிய போ. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? முட்டாம போக மாட்டேன். இது தேவி, வா வா வா. ஆ, செல்லம், எங்க போனீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். ஆமா, சூர்யா கூட சண்டையா? சண்டையெல்லாம் இல்ல, டாடி மம்மி தலையில முட்டிட்டாரு. ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா தலையில கொம்பு முளைக்கும்ல. ஆமா ஆமா, கொம்பு முளைக்கும். நைனி கூட சொல்லிருக்கா. எது? ஆ, அதான் நான் எவ்வளவு சொன்னாலும் டாடி கேட்கவே மாட்டேங்கிறாரு. டாடி ப்ளீஸ், டாடி முட்டுங்க டாடி. ஏய் தேவிமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, முட்டு சூர்யா முட்டு. ஐயோ இல்லனா உன் தலையில 2 கொம்பு முளைக்கும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க 2 பேரையும் கொம்பு வச்சு பார்க்க அசிங்கமா இருக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா, தேவியும் சொல்றான். ப்ளீஸ் 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 வாங்க முட்டிக்கலாம். வாங்க, கொம்பெல்லாம் எனக்கு வேண்டாம். வேணா முட்டுங்க சூர்யா. தேவிமா. ஆ, ஏய் வேணா. ஓமா. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை. இன்னொரு தடவையா? ஆமா ஆமா, 3 தடவை முட்டணும், இல்லனா கொம்பு முளைச்சிருங்க. ஏய் என்ன உளறிட்டு இருக்க? இன்னொரு தடவை முட்டுங்க. எது? 3 தடவையா? ம், வேணா. ப்ளீஸ் சூர்யா முட்டுங்க. சரி முட்டுமா, வா முட்டு முட்டு முட்டு, வா முட்டு முட்டு. அம்மா. டாடி சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே போதும். இனிமே கொம்பு முளைக்காது. அம்மா வாங்க போலாம். ஆ, போலாம் போலாம் போலாம். ஏய் யாரா இந்த முட்டு முட்றா? டியூட்டில இருக்கியா இல்ல வீட்ல இருக்கியா? இன்னைக்கு எனக்கு டியூட்டி இல்ல, லீவு தான். நான் வீட்ல தான் இருக்கேன் மேடம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் துர்கா. நீ எப்படி இருக்க? அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம். அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பும் போது உன்னை தனியா கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் பேசிட்டு வந்தனே, அத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? மேடம், இதுல என்னோட முடிவு மட்டும் முக்கியம் இல்லையே. கல்யாணம்ங்கிறது 2 பேரோட மனசும் ஒண்ணு சேரணும். தேவியோட அப்பா முடிவு கூட முக்கியம் இல்லையா? நீ சொல்றது கரெக்ட் தான் துர்கா. சூர்யா கிட்ட நான் பேசுறேன்.
ஆனா அதுக்கு முன்னாடி உன் மனசுல என்ன இருக்கு, உன்னோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியணும். கல்யாணம் பண்ணிக்க போற ஆண் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை எதிர்பார்க்கறது காரு பணம் பங்களா சொத்து சுகம் மட்டும் இல்ல மேடம். அந்த ஆணோட மனசுல அவளுக்குன்னு நிரந்தரமான ஒரு இடத்த, எப்பவும் மாறாத அன்பு பாசத்தை. 40-50 வயசை கிராஸ் பண்ண எத்தனையோ ஆம்பளைங்க மனைவி இறந்த 6 மாசம் 1 வருஷத்துல இன்னொரு கல்யாணம் பண்றத நான் பாத்திருக்கேன் மேடம். ஆனா தேவியோட அப்பா சூர்யா இறந்து போன தான் மனைவி மாறி மேல மாறாத அன்பும் பாசமும் வச்சிருக்காரு. அதான் மாரியோட இடத்துல இன்னொரு பொண்ணை ஏத்துக்க முடியாதுன்னு 3 வருஷம் ஆகியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. மனைவியை இப்படி நேசிக்கிற சூர்யா மாதிரி ஒரு ஆண் கணவனா வரணும் தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா சூர்யாவே எனக்கு கணவரா வரப்போறாருன்னா எனக்கு அதுல சந்தோஷம்தான் மேடம். ரொம்ப சந்தோஷம் துர்கா. உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு நல்ல முடிவை தான் நான் எதிர்பார்த்தேன். இது போதும் எனக்கு. நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்ச நிம்மதி சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். மேடம், தேவிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சா மட்டும் போதுமா? தேவியோட அப்பாவுக்கு நல்ல மனைவி கிடைக்க வேண்டாமா? என்ன சொல்ற துர்கா? தேவியோட அப்பா சூர்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்.